தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு மக்கள் நலம் சார்ந்த குறிப்பாக மருத்துவ நலத்திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலான பாராட்டுக்களை தொடர்ச்சியாக பெற்று வருகிறது. அந்த வகையில் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், வருமுன் பாதுகாப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் என்று பல்வேறு வகையான திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அதில் மிகப்பெரிய அளவிலான மருத்துவ பயன் பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இதுவரை 2,58,625 பேரை சென்றடைந்திருக்கிறது. இந்த மகத்தான திட்டத்திற்காக தமிழ்நாட்டிற்கு முதன்முறையாக ஐநா விருதும் கிடைக்கப்பெற்றது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற விருது இந்த திட்டத்திற்கு கிடைக்கப்பெற்றது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு அந்த மக்களை தேடி மருத்துவம் 2,58,625 பேரை சென்றடைந்திருக்கிறது. அதேபோல் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இன்னொரு முத்திரை திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிற மிக சீரிய திட்டங்களில் முதன்மையானதாக கருதப்படுகிற இந்த இன்னுயிர் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் யாருக்கு விபத்து ஏற்பட்டாலும் அவர்களை உடனடியாக காப்பாற்றி முதல் 48 மணி நேரத்தில் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் அவருடைய உயிர்களை காப்பாற்றுகிற இந்த மகத்தான திட்டம் இன்றைக்கு உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு 5,22,908 விபத்துகளில் சிக்கியவர்களை காப்பாற்றியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில், அதாவது இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 2021 டிசம்பர் திங்கள் 18க்கு பிறகு இன்று வரை 5,22,978 இன்னுயிர்களை காப்பாற்றியிருக்கிறது. இதற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை 505,53,95,128 ஆகும். இப்படி பல்வேறு திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிற நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி சென்னையில் ஒரு மகத்தான மக்கள் வரவேற்பு பெறுகிற சிறப்பு மிக்க திட்டம் ஒன்றை தொடங்கி வைத்தார்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய நீக்கமர நிலைத்திருக்கிற திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களால் சென்னையில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஒன்றியங்களிலும் ஒவ்வொரு வட்டாரத்திற்கு 3 என்கின்ற வகையிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 என்கின்ற வகையிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலும் 1256 இடங்களில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தின் பயனை
அந்த திட்டத்தின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து வந்தார்கள். அந்த வகையில் அந்த திட்டம் இதுவரை இந்த 1256 முகாம்கள் நேற்று மாலையோடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. நேற்று இரவு 7 மணி வரை நடைபெற்ற இந்த முகாம்களை பொறுத்தவரை மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு திட்டமாக இருந்து வருகிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், இருதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், இயன்முறை மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், நீரிழிவு மருத்துவம், கதிரியக்கவியல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று 17 வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் இதன் மூலம் வழங்கப்பட்டது. மிகப்பெரிய அளவில் ஒரு முழு உடற்பரிசோதனை என்கின்ற அளவிலான இந்த திட்டத்தின் மூலம் நேற்று வரை நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த 1256 முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 18,52,561. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட, மிகவும் இந்த திட்டத்தின் வெற்றி குறித்து அவர் தொடர்ந்து கண்காணித்து வந்த இந்த திட்டமானது மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றிருக்கிறது. 18.5 லட்சம் பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த திட்டத்தில்தான் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட புதிய முதலமைச்சரின் காப்பீட்டு அட்டைகளை 50,190 பேர் புதிதாக பெற்றிருக்கிறார்கள். புதிதாக மாற்றுத்திறனாளிகள் 60,682 பேர் புதிய மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்குரிய அங்கீகார அட்டைகளை பெற்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த திட்டத்தின் கூடுதல் பயன் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் அதனுடைய பயனாளிகள் 3,55,584 பேரும், அமைப்பு சாரா பயனாளிகள் 2,78,739 பேரும், தூய்மை பணியாளர்கள் 96,352 பேரும் பயன்பெற்று இன்றைக்கு மகிழ்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் மிக சிறப்பாக நடத்தப்பட்ட இந்த முகாம்களில் 18.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிற இந்த திட்டத்தில் புதிதாக நோய் பாதிப்பு இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை உடனடியாக மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைத்து அவர்களுக்கு தொடர் சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த முகாம்களில் புதிதாக புற்றுநோய் பாதிப்பு உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டிருப்பவர்கள் 222 பேர், கண்புரை நோய் கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்கள் 8,401 பேர், காசநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டவர்கள் 595 பேர், இருதய நோய் பிரச்சனை கண்டறியப்பட்டவர்கள் 1,626 பேர், நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பு, ஹெர்னியா போன்ற பல்வேறு நோய்கள் கண்டறியப்பட்டவர்கள் 3,877 பேர், புதிதாக சர்க்கரை நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டவர்கள் 1,80,708 பேர், உயர் இரத்த அழுத்த நோய் கண்டறியப்பட்டவர்கள் 4,28,524 பேர், சிறுநீரக நோய்க்கான மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டவர்கள் 46,469 பேர், இரத்த சோகை கண்டறியப்பட்டவர்கள் 66,251 பேர் என 7,06,543 நபர்கள் மேல் சிகிச்சைகளுக்காக இன்றைக்கு பரிந்துரைக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வருகிறார்கள். இந்த வகையில் ஒரு 18.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்று அதில் ஒரு 7,06,541 பேருக்கு நோய் பாதிப்புகள் இருப்பதும் கண்டறியப்பட்டு அவர்களையும் இன்றைக்கு பாதுகாக்கும் அரசாக, பாதுகாக்கும் திட்டமாக இந்த திட்டம் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. எனவே இந்த திட்டத்திற்கு கடுமையாக உழைத்த துறையின் செயலாளர், NHMMD, துறையைச் சேர்ந்த DPH, DME, DMS போன்ற உயர் அலுவலர்கள், அனைத்து மருத்துவக் கல்லூரிகளின் முதல்வர்கள்,
மாவட்ட அளவிலான மருத்துவ சுகாதார அலுவலர்கள், இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், அனைத்து துறைகளையும் சார்ந்த அலுவலர்கள் இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற இந்த நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் மாட்சிமை தங்கிய ஆட்சித்தலைவர்கள், அதேபோல் அனைத்து துறைகளையும் சேர்ந்த சேவைத்துறைகளைச் சேர்ந்த அரசு அலுவலர் பெருமக்கள் இதற்காக கடுமையாக உழைத்து மிக சிறப்பான வகையில் சேவையாற்றியிருக்கிறார்கள். அதேபோல் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து இதற்கு இடம் தந்து, குறிப்பாக பள்ளி கல்வித்துறையின் சார்பில், கல்லூரி கல்வித்துறையின் சார்பில் பல்வேறு இடங்களை, மிகப்பெரிய அளவிலான இடங்களை தந்து இந்த திட்டம் வெற்றி பெற உடனிருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு திட்டத்தின் தொடக்கத்திலேயே 1656 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு, அப்படி அறிவித்த அந்த காலகட்டத்திற்குள்ளாகவே அனைத்து முகாம்களும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பது என்பது வரலாற்று சிறப்பு. அந்த வகையில் இந்த வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுக்கு, இதனுடைய வெற்றிக்கு காரணமான அனைவரையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நன்றியோடு பாராட்டுகிறோம். இந்த திட்டத்தை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் துறையின் சார்பில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.